ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சானா தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் அப்சானா. வாங்க நம்ம ஸ்பெஷல் முருங்கைக்காய் குழம்பு பார்த்துடலாம். இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்கவே மாட்டீங்க. இது எங்கள் அம்மா ரெசிபி. பாருங்கள், நான் மீடியம் சைஸ் முருங்கைக்காய் 2 எடுத்திருக்கேன். 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் வெங்காயம். கொஞ்சோண்டு மல்லித்தழை எடுத்திருக்கேன் முருங்கைக்காய் போடுறதுக்கு. 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இது லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லித்தழை தூவுறதுக்கு கொஞ்சம் எடுத்திருக்கேன். பாருங்கள், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். தேங்காய் நிறைய ஊற்றக்கூடாதுங்க இந்த குழம்புக்கு. அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அரை ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். அரை ஸ்பூன் கறி மசாலா தூள் எடுத்திருக்கேங்க, போட்டால் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் கடாய் வச்சு தாளிப்பு போட்டுடலாம். செம்மையாக இருக்கும் இந்த குழம்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் அடிக்கடிக்கு செய்வீங்க. 1 டைம் செஞ்சிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் தோசைக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கெலாம் கூட இந்த குழம்பு சூட் ஆகுங்க. செம்மையாக இருக்கும். பாருங்கள், லைட்டாக புகை வர அளவுக்கு காய வச்சுக்கலாம் எண்ணெயை. ஏன்னா நம்ம அந்த புகை வரத்துக்கு முன்னாடி நம்ம வெங்காயம் போட்டோன்னு வைங்க, ரொம்ப நேரம் எடுக்கும், வதங்காது. லைட்டாக புகை வர ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் போட்டால் நல்லா வதங்கிடும் சீக்கிரமாக. அவ்வளோதான். இப்போ வெங்காயம் போட்டுடலாம். லைட்டாக புகை வந்துருச்சு, நான் வெங்காயம் போட்டேன். பாருங்கள், நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். சீக்கிரமாக வதங்கிருங்க. நல்லா வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபியெல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுறலாங்க. நல்லா வதக்கி விட்டுருணும். செம்மையாக இருக்குங்க இந்த குழம்பு. அதுவும் இந்த முருங்கைக்காய் அந்த ஃப்ளேவர்லாம் அந்த குழம்புல இறங்கி அவ்வளோ செம்மையாக இருக்கும். பாருங்கள், நான் இப்போ இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு. மல்லித்தூள் போட்டுக்கிட்டேன், மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன், கறி மசாலா தூளும் போட்டுக்கிட்டேன். போட்டு ஒரு வதக்கி விட்டுட்டு தக்காளியும் போட்டுடணுங்க இப்போவே. மல்லித்தழையும் போட்டேன். முருங்கைக்காவும் இப்போயே போட்டுடணும். இது கூடவே தேவையான அளவுக்கு நான் இப்போ உப்பு போடுறேங்க. பாருங்கள், தேவையான அளவுக்கு உப்பு, குழம்புக்கு தேவையான மொத்த உப்பையும் இப்பயே போட்டேன். இது வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா விழுதாக நெய்ஸாக அரைச்சிக்கணும். நிறைய தேங்காய் போட்டால் அப்படியே குறன்னு குழம்பு நல்லா இருக்காதுங்க. கம்மியாக தேங்காய் எடுத்து அதை நல்லா விழுதாக அரைச்சி ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் தேங்காய் அரைச்சிட்டு வந்துட்டேன் நெய்ஸாக. இதை இப்போ நம்ம இதில் ஊற்றிடலாம். வதங்கிடுச்சு, இதில் ஊற்றிடலாம். ஒரு பெரட்டிட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் நல்லா ஊற்றி விட்டுக்கலாம் குழம்புல. நான் இன்னும் கூட தண்ணி ஊற்றுறேங்க. இந்த தண்ணியும் பத்தாது, இன்னும் தண்ணி ஊற்றணும். பாருங்கள், நான் உப்பு இப்போ செக் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், நான் இப்போ இன்னும் தண்ணி ஊற்றுறேன். குழம்புக்கு தேவையான தண்ணி. அவ்வளோதாங்க. கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு கொதிக்க விடணும். நல்லா கொதித்து நம்ம முருங்கைக்காலாம் வெந்து
அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணுங்க குழம்புல. செம்மையா இருக்கும். நல்லா கொதிக்கட்டும். சட்டுன்னு செஞ்சிடலாங்க இந்த குழம்பு. ரொம்ப ஈஸி. இன்க்ரீடியன்ஸும் அந்தளவுக்கு இல்லைல்ல. கம்மியாக தான் எடுத்திருக்கோம். குழம்பு வேறு லெவலில் இருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாங்க இந்த குழம்பு. பாருங்கள், நல்லா கொதித்து எண்ணெய் கூட பிரிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. பாருங்கள், முருங்கைக்காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்தேன், வேகலை. முக்கால்வாசி தான் வெந்துருந்துச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டுக்கிட்டேங்க. பாருங்கள், இது நல்லா வேகட்டும் 5 நிமிஷம். இதில் நீங்கள் வேணும்னா மட்டன் கூட ஒரு 100 கிராம் போல் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம முருங்கைக்காய் போடும்போது தாளிக்கிறோம்ல, அப்போ மட்டன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக மட்டன் நல்லா கழுவிட்டு குக்கரில் ஒரு 5 விசில் மட்டனை வேக வச்சு எடுத்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு லைட்டாக போட்டுட்டு வேக வச்சு எடுத்த மட்டனை நம்ம முருங்கைக்காய் தக்காளிலாம் போடுறோம்ல, அந்த டைமில் நம்ம வேக வச்சு எடுத்த மட்டன்லாம் போட்டு தாளிப்பு கொடுத்துக்கணும். அதே மாதிரி இதில் நீங்கள் இன்கேஸ் மட்டன் போடுறதா இருந்தால் 1 ஸ்பூன் கூட இஞ்சி பூண்டு சேர்த்தி போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். கறி மசாலும் நான் 1/2 ஸ்பூன் தான் எடுத்தேன். அப்படி இன்கேஸ் நீங்கள் மட்டன் போடுறதா இருந்தால் 1 ஸ்பூனாக கறி மசாலா எடுத்துக்கணுங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குழம்பு. மல்லித்தலை தூவிட்டேன். அவ்வளோதான், இப்போ இறக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.